நான் தான் உங்கள் மலையின் நண்பன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா வாத்துக்கறி செய்கிறோம். வாத்துக்கறி ஒரு முழு வாத்து அப்படியே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு முழு வாத்து வந்து 350 ரூபா வெட்டி கொடுத்து சுத்தம் பண்ணுறதுக்காக. 350 ரூபா. பாருங்கள், கறி பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. நல்ல கரெக்டான மீடியமான பீஸ் போட்டு வந்துட்டேன். எங்கள் செல்லப்பட்டியில் வேறு ராவடி தாங்க முடியல, ஆனால் அதை சாப்பிட்றதில்ல, சும்மா கத்துறாங்க, ஸ்மெல்லுக்காக சும்மா வருதுல, அதனால் கத்துறாங்க. நான் வச்சு பார்த்தா சாப்பிடல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படி வாத்துக்கறி செய்ய போகிறோன்னு இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், வாங்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கேஸ் அடுப்பு தான் செய்ய போகிறோம். விறகு அடுப்புலாம் செய்யலை. பசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வாத்துக்கறிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும், ஏன்னா ஏற்கனவே வாத்து கொழுப்பு தான், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய்ச்சினதும் எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காயில் லைட்டாக காய்ட்டும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போட்டு லைட்டாக ஜீரகம், அதிகமாக தேவையில்லை. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு ஒன்று, ஒரு பிரியாணி தலை, இது போட்டது டப்புன்னு வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக வைக்கணும். பெரிய வெங்காயம் கூட போடலாம், நல்லா பொடி பொடியாக போடலாம். சின்ன வெங்காயம் போட்டதும் கொஞ்சம் வச்சு வரமிளகா போடலாம். வரமிளகா ஒரு 10-15 போட்டுக்கலாம். நல்லா ரெண்டாக கிள்ளி 10-15 வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா போட்ட பின்னாடி அப்புறமேட்டு கருவேப்பிலை போடலாம். ஏன்னா முன்னே கருவேப்பிலை போட்டால் தீஞ்சு போயிடும், அதனால் வரமிளகா போட்டு கருவேப்பிலை போடலாம். வணக்கணும், நல்லா ஓரளவுக்கு வணக்கணும். சின்ன வெங்காயம் தான் சீக்கிரம் வணங்கிடும், பெரிய வெங்காயம் மாதிரி தான் வணங்காது. நல்லா வரமிளகா பார்த்து கிள்ளி நல்லா போட்டாங்க, நல்லாயிருக்கும். சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வரமிளகா வந்து டேஸ்ட்டே வரும். வாத்துடைய டேஸ்ட்டு இந்த வரமிளகா தான். வெங்காயம் வாங்கியாச்சு. இஞ்சி பூண்டு போட்டு போகிறோம். இஞ்சி பூண்டு நான் மிக்சிக்கு அரைச்சேன். ஒரு ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு அதிகமாகவே இருக்கும். போட்டேன். இஞ்சி பூண்டு வணங்கி வச்சு ஓரளவுக்கு. அது தக்காளி ஒரு 2 தக்காளி, தக்காளி அதிகமாக போட்டால் பிடிக்கும், அதனால் ஒரு 2 தக்காளி போட்டலாம். இந்த தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு போட்ட முன்னாடி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வணங்கும். தக்காளி இருந்தால் லேட்டாக வணங்கிறது. மக்களை, நான் உங்கள் என்எஸ் கேப்டன், மலையிலின் நண்பன், கேமராமேன் நான் தான். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் நான் வந்துட்டு கேமியோ கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் கேமியோ பண்ணிட்டேன். நம்ம மலையிலின் நண்பன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க்கும், நம்ம லீடர் துப்பாக்கி பார்த்திபன், அப்புறம் நம்ம தலைவனோட அருண் விஜய் சேனல் இருக்கும். மறக்காமல் அவங்க சேனலை செக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மக்களே. வாத்துக்கறியை போட போகிறோம். பரவாயில்லைங்க, 150 ரூபாய்க்கு கிலோ, 1 கிலோ 1.5 கிலோ வரும். ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி செஞ்சது. கிட்டத்தட்ட உங்கள் என்எஸ்கார்ட் குழந்தையாக இருக்கும்போது, ஒரு 2-3 வயசு இருக்கும்போது செஞ்சேன். அப்போது வாத்து எவ்வளோ 110 ரூபாய்க்கு மேலே வாங்கினேன். அந்த வாத்து வாங்கி நானே சுத்தம் பண்ணது. ஆனால் அந்த வாத்து வேகவே இல்லை. நீ கெல்ட்டு வாத்தாட்டுறது ஒரு 10-15 விசில் விட்டேன், அப்போ தான் வந்துச்சு. இது நம்ம எதுக்கு வாத்துக்கறி செய்கிறோம்னா, சிக்கன் மட்டனோட வாத்துக்கறி ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு மெடிசன். அதாவது வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பல்சரி வாத்துக்கறி சாப்பிடலாம். சிக்கனோட இது சூப்பரானது. சிக்கன் சாப்பிட்டா கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை ஹீட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாத்துக்கறி வந்து ரொம்ப நல்லது.
உடம்புக்கு நல்லது. அதாவது வீசிங்க இருக்கிறவங்க, வேறு காசு நோய் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டா கவுச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஏகப்பட்ட கவுச்சடிக்கும் சும்மா வரும், ஏகப்பட்ட சும்மா வரும். ஆனால் வாத்துக்கறி நல்லது, சாப்பிட்லாம். நான் கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்டது அதான் சாப்பிட போகிறோம். அப்போது வீடியோவில் என்னோடய வயசை ரிவீல் பண்ணிட்டாரு. சொல்லு. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அப்போ வந்து ஒரு வாரத்தை வந்து நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். ஒன்றும் குழந்தை நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால் இன்றைக்கி அவங்க அம்மா இல்லை ஊரில், அதனால் நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். அவங்க அம்மா இருந்தால் கண்டிப்பாக செய்ய மாட்டோம், ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இது பிடிக்காது, அதனால் செய்ய மாட்டோம். எதுவுமே அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது, நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் அவங்க அம்மா இல்லாத வேணும்னு நாங்கள் செஞ்சுட்டோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன கேட்போம் கேட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டாங்க, வாத்துக்கறி எடுத்துக்கோங்க. அதுக்கு இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிது, எடுத்துட்டு வந்தேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி மாறி போச்சு கலரு. இப்போ வந்து நம்ம மசாலா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். என்ன மசாலானா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் போடலாம், இல்லைன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற வரமிளகாயே போதும். ஏன்னா காரம் சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் போடுறோம். ஏற்கனவே ஒரு 10-15 வரமிளகா போட்டுருக்குறேன். மசாலா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அதாவது இந்த கவுச்சி வருதுவா, ஸ்மெல் வருதுவா, அதை நீக்கும். அதனால் கறி மசாலா கொஞ்சம் சேர்த்தே போட்டுங்க. நான் பிடிக்கிறோம்னு இருக்காதுங்க. அதான் சும்மா ஆக்சுவலாக வாத்துக்கறி. நீங்கள் வாத்து முட்டை சாப்பிட்ருப்பீங்க, அதே உங்களுக்கு தெரியும். வாத்து முட்டை ஆக்சுவலாக சும்மா வரும். என்ன நண்பர்களே, சட்டி வேறு பத்தாயிரத்துக்கு உடச்சிட்டு சரியே போயிடும். கிளம்பிக்கலாம் மெதுவாக அப்படியே. கறி மசாலா போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு. ஏன்னா ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூளத்தை போட்டு கழுவிக்கிறோம். நான் 1/2 ஸ்பூன் போடுறேன்னு வச்சுக்காங்க, அந்த ஸ்பூனில் வர மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் போடுறேன். எல்லாம் போட்டாச்சு. அடுத்து இப்போ உப்பு கொஞ்சம் போட போகிறோம். ஏற்கனவே போட்டுருக்கோம், அதனால் லைட்டாக மட்டும் போட்டுக்கணும். ஏன்னா ஏற்கனவே போன டைம் மட்டன்லாம் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டோம். லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா வருஷத்துக்கு தான் செய்யப்படுறோம், இன்னும் 10 நிமிஷம் போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளே போன வீடியோ மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சேலம் ரைடர் அருள்ஜி வந்திருந்தார். அது நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு நல்ல வீடியோவாக போடுவேன். அதே மாதிரி நம்ம அருள்ஜி வீடியோவும் மறக்காமல் போய் பாருங்க. நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம துபாய் பார்த்துக்கிட்டோம். அவரும் போன டைம் ஊருக்கு வந்து போனாங்களா, அதான் அவங்க வெளியே டூர் போயிட்டுருந்தாங்களா, அந்த பின்னாடி அவர் வந்து ஊரை பற்றி ரொம்ப பெருமையாக போய் போட்டுருப்பார் வீடியோ. சூப்பரான ஊர், கிராமம் அப்படின்னு. அவங்க நான் கேட்குற கிராமம் தான். அவர் ஏன்னா ஹைடெக் யூனிவர்சல் சிட்டியில் இருக்கார். ஹைடெக் சிட்டி, பெங்களூர் சிட்டி, சென்ட்ரல் சிட்டியில் இருக்கார். அதனால் அவர் கிராமத்தை பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. அடிக்கடி வரலாம்னு அவரும் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அதே மாதிரி அவருடைய சேனல் பையில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவருக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான வீடியோலாம் போட்டிருப்பாரு. அவரும் குக்கிங் வீடியோலாம் போட்டிருப்பாரு. அவர் குக்கிங் வீடியோலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். அவர் நல்லா ரெசிபியாக செய்வார். அவர் அதாவது தந்தூரி சிக்கன்லாம் செய்வார், சூப்பராக செய்வார். வீட்லேயே செய்வார். டிஃப்ரெண்ட்டாக அடுப்பெரி வச்சு டீ போட்டு அவரே இது செஞ்சுக்கிறார், சேனல் மாதிரி. அதை வச்சு அவரே நல்லா தந்தூரி சிக்கன் செஞ்சுக்கிறாரு. போய் ஒரு சேனல் நம்ம சேனலில் இருக்கோம், போய் பாருங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் என்எஸ் கேப்டன் சேனல்லையும் போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொல்லி ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் எல்லாத்தையும் கண்டிப்பாக வேணும். நீங்கள் பாருங்கள், இப்போ பாருங்கள், கறி வாத்துக்கறி சூப்பராக வந்துடுச்சு. நான் வேவிட நல்ல கலர் மாறிச்சு. இன்னும் இது எப்படி இன்னும் வேகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஏன்னா ரொம்ப நேரம் வேகணும் வாத்துக்கறி. ஏன்னா வாத்துக்கறி அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதே மாதிரி வாத்து எலும்பை வந்து கட்டிக்கவே முடியாது. நீங்கள் சிக்கன் எலும்பு மாதிரி கட்டிக்கவே நினச்சிடாதீங்க. நான் வாத்துக்கறி ரொம்ப பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கடிக்கவே முடியாது. எலும்புலாம் கடிக்கவே முடியாது. அது வந்து கடிக்க முடியுதா இல்லையான்னு மலைகளின் நண்பன் சாப்பிடும்போது கடிச்சு காட்டுவார். நான் ஏற்கனவே கடிச்சிக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன்.
அதேமாதிரி எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேணாம், ஏன்னா இது கொஞ்சம் கொழுப்பு ஊற்று, அதனால் இதுலேயே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்பயே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. இன்னும் லேட்டாக இன்னும் எண்ணெய் ரொம்ப வரும். ஆஹா, மனம் அருமையாக உள்ளது. உனக்குதாம்மா நீங்கள் என்ன கேட்பீங்க? எங்கள் வீட்டில் வேறு நாங்களாம் செய்யறதை பார்த்துட்டு அவங்க வேறு ஊருக்கு போய்க்கிறாங்க. நம்ம பாப்பாவுடைய அம்மாய்க்கு பாட்டிக்கு உடம்பு சொல்லினேன். அதனால் நாங்கள் செய்யறதை பார்த்து நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் செஞ்சு திங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் நண்பர்களே. லைட்டாக தண்ணி ஊற்றிடும், அதிகமாக ஊற்ற லைட்டாக ஊற்றிக்கிறோம். இந்த கறிவே இருந்தேன். அவங்க வேறு ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, அப்புறம் அவங்க இல்லை, அதை வந்து நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். அவங்க இருந்திருந்தாங்கன்னா நமக்கு இந்த ரிஸ்க் இல்லை, அவங்களே செஞ்சுருவாங்க. அதனால் டெய்லி என்ன செய்கிறது ஏது செய்யறது யோசிக்கிறதுக்கே ஒரு டென்ஷன் ஆகுது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாத்துக்கறி வந்து உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏங்கல்னு சொல்லுவாங்க, அதாவது சளி அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கொடுத்தீங்கன்னா அந்த சளி தொந்தரவு வராது. ஏங்கல் நல்ல ஒரு வைத்தியமான இது. சிக்கன் மட்டோட இது சிறந்தது வாத்துக்கறி. நண்பர்களே, அடிக்கடி இப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். ஒரு 2 கிளறிது கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கப்புன்னு மூடிடுவோம். நம்ம மூர்த்தி அண்ணன் ஒருத்தருக்காரு, அவர் தான் கேட்பாரு, அது நீங்கள் கப்புன்னு இதுக்கு பார்த்தா கப்புன்னு மூடுறது. ஓகே நண்பர்களே, கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறேன், பார்க்கலாம். ஒரு அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாரு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 பதம் வந்துருச்சு பாருங்கள். அப்படியே கறியில் அதை உருண்டு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா மணக்குது கமகமான. வாசனை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி வந்து கேட்டாங்க என்ன மணக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு 10 நிமிஷம்னாச்சும் வேகணும், அப்போ தான் நல்லா வேகும். அப்படியே நம்ம கப்புன்னு மூடி வைக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ வாத்து கிரேவி ரெடி. என்ன கருகருன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க, இதோடைய கலரே அப்படி தான். வேணால் நம்ம மஞ்சள் பிடிக்கிது அதிகமாக போடுறது, கலர் வேறு மாதிரி வந்துருக்கும். சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. போட்டு சாப்பிட போகிறோம். இந்த இட்லிக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டுங்க, அருமையாக இருக்குது. பாரு, நான் சொன்ன மாதிரியே எலும்பு பாருங்கள், எலும்பு கடிக்கவே முடியல, இரும்பு மாதிரி இருக்குது. இது சிக்கனாக மட்டனாக இருந்தால் கடிச்சு விடலாம், இதை கடிக்கவே முடியல, எலும்பு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு. அதனால தான் வாத்துக்கறி சாப்பிடணுங்கிறது, உடம்புக்கு நல்லது. ஓகே நண்பர்களே, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்களும் வாத்துக்கறி சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் என்எஸ் கேப்டன் மிஸ்டர் அருண் விஜய் மற்றும் துபாய் பார்த்திபன் அவர்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.